நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டி அரூர் பழனி சுற்றுப்புற பகுதிகளில் சிப்காட் அமைக்க வேண்டாம் என்று இதுவரை 65 கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அதேபோல 17 நாட்களாக தொடர்ந்து மாலை நேரங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். 95 கட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தியும் இதுவரை தமிழக அரசு இப்பகுதியில் சிப்காட் ரத்து செய்யப்படவில்லை. 29/5/2023 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் விவசாயிகள் நிலங்கள் தரிசென்றும் ஏரி குளம் குட்டைகள் அந்த இடங்களை மறைக்கப்பட்டும் அதேபோல மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் மறைக்கப்பட்டு வனவிலங்குகள் மறைக்கப்பட்டிருந்தது. இதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் எடுத்து கூறினோம். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஓரிரு நாட்களில் அனுப்பி உடனடியாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் 1 வருட காலமாகியும் எந்த பணியும் மேற்கொள்ளாமல் வருவாய்த்துறையினர் பழைய வரைபடங்களையும் அப்படியே அவர்கள் தயார் செய்த அறிக்கையும் அரசுக்கு அனுப்பியதனால் தற்போது சிப்காட் நிறுவனம் இந்த வளையப்பட்டி பகுதியில் நிலை எடுப்பதற்காக உடனடியாக உத்தரவு வழங்குவதற்கான அவர்களுடைய பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இது இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது பாதுகாக்கப்பட்ட சிறுதானிய மண்டலமாக அறிவித்துள்ளார். அப்படி இருக்கின்ற பகுதியில் இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து போடும்பொழுது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும், சிறுதானிய உற்பத்தி பாதிக்கப்படும். அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 60 படுக்கைகள் கொண்ட சித்தா வைத்திய மருத்துவமனை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் 400 ஏக்கர் தரிசு நிலங்களை எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கே 99 வருடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் விவசாயிகள் அந்த இடத்தில் மூலிகை பண்ணை அமைத்து தேவையான அனைத்து மருத்துவ மூலிகைகளை உற்பத்தி செய்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று கூறுகிறோம். ஆகவே எங்களுடைய போராட்டம் இந்த வருவாய்த்துறையை கண்டித்து இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். இந்த வருவாய்த்துறையினுடைய எடுத்த அனைத்து ஆவணங்களும் விவசாயிகளுடைய பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது. ஆகவே வருவாய்த்துறையின் மீது நாங்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்துள்ளோம். ஆகவே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வல்லுநர்களை வைத்து இந்த பகுதியில் ஆய்வு செய்து உண்மையான அறிக்கையை அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்று நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம்.